அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையிலே இன்றைய தினம் 25வது பாசுரம். ஒருத்தி மகனாய்ப் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்கின்ற அற்புதமான பாசுரம். திருப்பாவையிலேயே கிருஷ்ணனுக்கு பிடித்த பாசுரம் எதுன்னு சொன்னால் இந்த ஒருத்தி மகனாய்த்தான் இருக்க வேண்டும் என்று பதில் சொல்லிவிடலாம். கிருஷ்ண பகவானின் மேன்மைகளையும் அவனுடைய எளிமையையும் ஒரே இடத்திலே பார்க்க வேண்டும், ஒரு சேர காட்ட வேண்டும் என்றால் இந்த பாசுரத்தை அதற்கு அடையாளமாக சொல்லலாம். இப்போது பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரான் தருக்கிலானாகில்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பு என்ன நின்ன நெடுமாலே உன்னை அருத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து ஏழுவோர் எம்பாவாய். இதற்கு முந்தைய பாசுரத்திலே தான் 24வது பாசுரத்திலே கண்ணனுடைய அடியை அளந்து அடி போற்றி திரள் போற்றி புகழ் போற்றி கடல் போற்றி குணம் போற்றி நின் கையில் வேல் போற்றி என்று என்று உன் சேகமே ஏற்றிப் படைகொள்வான் என்று கண்ணனை போற்றி பாடினார்கள். அந்த போற்றியானது இந்த பாசுரத்திலேயும் இன்றைய பாசுரத்திலேயும் சிறிது தொக்கி நிற்கிறது. உன்னை அறுத்தித்து வந்தோம். அறுத்தித்து வந்தோம்னா அர்ச்சனை பண்ணுறதுக்காக வந்தோம் அப்படின்றதாக காற்றால் தொக்கி நிற்கிறது இந்த பாசுரத்திலும். கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலே அழகாக அமர்ந்திருக்கிறான் கண்ணபிரான். இப்போது ஆண்டாள் கோஷ்டியினரை பார்த்து கேட்கிறான், நீங்கள் என்னை போற்றி புகழ்கிறீர்களே, எதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறான். கண்ணனுடைய இந்த கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் கண்ணனுடைய நடையழகை கண்டார்கள். அவன் அந்த சிம்மாசனத்தின் மீது ஒயிலாக ரொம்ப அற்புதமாக அமர்ந்ததை கண்டார்கள். அவர்கள் என்ன கேள்வி கேட்க வந்தார்கள் என்பதையே மறந்து விட்டார்கள். அதையும் மறந்து விட்டார்கள். அதனால் போற்ற ஆரம்பித்து விட்டார்கள். அந்த போற்றுதலை நடத்தி இன்றைய பாசுரத்திலே அறுத்தித்து வந்தோம், அர்ச்சனை செய்ய வந்தோம்னு சொல்கிறார்கள். முதல்ல தன்னை மறந்து விட்டார்கள். கண்ணன் ஞாபகப்படுத்துகிறான், நன்னலே வாய் நேர்ந்தோம் இல்லையா என்று அவன் ஞாபகப்படுத்தும் போது தான் இவர்களுக்கு ஞாபகம் வருகிறது. அவனே சொல்கிறான், நான் நேற்று சொன்னேனே படை தருகிறேன் என்று, அதை கேட்க வந்திருக்கிறீர்களா என்று புன்முறுவலுடன் கேட்கிறான் கண்ணன் ஆண்டாளை கோஷ்டியை பார்த்து. அப்போதுதான் அவர்களுக்கே நினைவு வருகிறது, ஆமாம் யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் என்று வேண்டுகிறார்கள். கடைசியிலே எப்படிப்பட்ட காலை பொழுது அது? பனி பொழியும் காலை பொழுது. ஆயர்பாடியிலெல்லாம் தலைக்கு மேலே வெள்ளமாக, தரையெல்லாம் பால் வெள்ளமாக, அப்படி இருக்கக்கூடிய நெஞ்சிலே மால் வெள்ளமாக என்று பார்த்தோம் இல்லையா? அப்படிப்பட்டதான வேளை இந்த பனியையும் பொருட்படுத்தாமல் வந்து நிற்கிறார்களே இவர்கள் என்று ஆதங்கம் கொள்கிறான் கண்ணபிரான். அதனால் பதிவுடனே கேட்கிறான். அதற்கு அவர்கள் பதில் தருகிறார்கள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. கண்ணா, ஒரு நாள் ஒப்பற்ற அந்த நாள் இரவிலே ஒப்பற்ற, இதுதான் நான் அண்டர்லைன் பண்ணணும், ஒரு பெண்
ஒப்பற்ற அந்த ஒரு பெண்ணான தேவகியின் வயிற்றில் நீ மகனாக வந்து பிறந்தாய் அல்லவா? நீ சிறைச்சாலையிலே பிறந்தாயா? இல்லையே, நீ பிறக்கவில்லை, தோன்றினாய். எப்படி தோன்றினாய்? ஒரு சாதாரண குழந்தை போலவா தோன்றினாய்? இல்லையே, சதுர்புஜங்களாக அன்றோ நீ பிறந்தாய், நீ தோன்றினாய். தேவகியான உன் தாய் அச்சப்பட்டாளே, இப்படி சதுர்புஜங்களாக இருந்தால் இந்த செய்தி ஊராருக்கு தெரிந்தால், அதுவும் கம்சன் அறிந்தால் உன்னை அழித்து விடுவானே என்று அஞ்சுகிறாள். அப்போது அவள் வேண்டுகிறாளே உன்னிடம், பகவானே, நீ பகவானாக இந்த குழந்தையாக வந்து பிறந்திருக்கிறாயே, இந்த நட்சத்திர புஜங்களுடன் இருக்கிறாயே, உன்னுடைய இந்த 4 கைகளை மறைத்து சாதாரண குழந்தை போல் 2 கையுடன் தோன்றுவாயாக என்று தாயார் வேண்டியவுடனே மாற்று பரிபாலனம் செய்ய புகுந்த கண்ணபிரான் அவ்வாறே ஒரு சாதாரண குழந்தை போலே, தீட்சண்யம் மிக்க குழந்தை போலே அங்கே மறுபடியும் காட்சியளிக்கிறான். அதை நினைவுறுத்துகிறார்கள் இங்கே. அந்த பயத்தினால் அல்லவோ உன் தந்தையாகிய வாசுதேவராகிய உன் தந்தை உன்னுடைய சொற்படியே நந்தகோபாலன் திருமகாலிகைக்கு அந்த ஓர் இரவில் எடுத்து வந்தார். வந்து என்ன பண்ண, உன்னை அந்த ஒப்பற்ற நங்கையாகிய யசோதை பிராட்டியுடன் ஒப்படைத்தார். இந்த விஷயங்கள் எல்லாம் ஒப்பற்றவையாக, ஈடு இணையற்றவையாக விளங்கும் இடங்கள். அந்த ஒப்பற்ற நங்கையாகிற யசோதையின் திருமுலைப்பாலை உண்டு அவளின் இளஞ்சிங்கமாய் நீ வளர்ந்தாய். யசோதையின் மகனாக நீ வளர்வதை கஞ்சன் அறிந்தான். அறிந்த அவன் என்ன பண்ணுறான், உன்னை கொல்ல பல அசுரர்களை அனுப்புகிறான். எத்தனை கள்ள அரக்கர்களை கம்சன் அனுப்புகிறான். சகடாசுரன் என்ற சகடமாகவும், பகாசுரன் என்ற கொக்காகவும், கேசி என்ற குதிரையாகவும், வத்சாசுரன் என்ற கன்றாகவும், தேனுகாசுரன் என்ற கழுதையாகவும், கவித்தாசுரன் என்ற விளாமரமாகவும் மற்றும் குருந்த மரமாகவும் பல உருவில் அசுர பூண்டுகளை கஞ்சன் அனுப்பினான். அவற்றையெல்லாம் நீ அழித்தாய். கஞ்சன் எண்ணத்திலே மண் விழச் செய்தாய். கஞ்சன் யார்? கம்சன்தான் கஞ்சன். கஞ்சனோ ஓய்ந்த பாடில்லை. குழந்தையாயிருந்த உனக்கு பால் கொடுக்க வரும் ஒரு தாய் போலே பூதனை என்னும் ஓர் அரக்கியை அனுப்பி வைக்கிறான். அதனை அறிந்த நீ, சர்வம் அறிந்தவனன்றோ நீ, பால் குடிப்பது போலே பாசாங்கு பண்ணி அந்த பூதனையின் முலையை பற்றி அவள் உயிரையும் போக்கிவிட்டாயே. இத்தோடு விட்டானா கம்சன்? கம்சன் யார்? உன்னுடைய தாய் மாமன். அப்படிப்பட்ட கிட்டத்து சுற்றத்து உறவு அவன் உனக்கு. அடுத்ததாக அந்த கம்சன் தாய் மாமன் உன்னை ஒரு விழாவுக்கு அழைப்பது போல அழைத்து வந்து உன்னை கொல்ல ஒரு யானையை தயார் பண்ணி வைத்திருக்கிறான். அந்த யானையின் பெயர் என்ன தெரியுமா? குவலையா பீடம் என்னும் அந்த யானை. அந்த யானையையும் நீ கொன்று விட்டாய். அதனாலே உன்னுடைய புகழை ஆழ்வார்கள் பாடுகிறார்கள். ஓரானை கொம்பொசித்து ஓரானை கோல் விடுத்த சீரானை, செங்க நெடியானை தேன்துழாய் தாரானை, தாமரை போல் கண்ணானை, எண்ணரும் சீர் பேராயிரமும் பிதற்றி பெருந்தெருவே ஊராரிகளிலும் ஊரால் ஒழியேனேன் யான் என்று மடலெடுத்த திருமங்கையாழ்வார் அவர் சிறிய திருமடலே இவ்வாறாக அவனுடைய புகழை பாடுகிறார். இத்தோடு நின்று விடவில்லை கம்சனானவன். அடுத்ததாக என்ன பண்ணுறான்? மல்யுத்த வீரர்கள் முஷ்டிகன் சாணூரன் என்ற இருவரை உன்னிடத்திலே அனுப்புகிறான். அந்த முஷ்டிகன் சாணூரன் என்ற கம்சனால் அனுப்பப்பட்ட வஞ்சகமான அரக்கர்களையும் நீ எதிர்கொண்டு போரிட்டு அவர்களையும் அந்த மாய்த்து விட்டாய். கடைசியில் கம்சனுடைய தீய எண்ணமானது அப்படியே நிறைவேற விடாமல் நீ செய்துவிட்டாய். அதனாலே தான் உன்னை நாங்கள் எல்லோரும் நெருப்பெண்ண நின்ன நெடுமாலே என்று அழைக்கின்றோம். கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம். இதற்காக பறை வேண்டி
பறை தருதியாகில் எங்களுக்கு திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி நிற்கிறோம். அந்த பறை தருதியாகில் எங்களுக்கு என்ன ஏற்படும்? இந்த எங்களுடைய வருத்தங்கள்லாம் தீர்ந்து நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். எப்பொழுதுமே வருத்தம் நீங்கினால் ஏற்படுவது எது? மகிழ்ச்சி தானே. அந்த மகிழ்ச்சி, இந்த வருத்தம் நீங்கினால் உடனடியாக இந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதை நாங்கள் அடைவோம் என்று இந்த பாசுரத்தில் மேலோட்டமாக கூறினார்கள். இப்பொழுது உள்ளுரை பொருளாக என்னென்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். இந்த பாசுரத்தில் ஒருத்தி என்பது விசேஷமான ஒரு அர்த்தத்தை நமக்கெல்லாம் தெரிவிக்கிறது. ஒருத்தி என்றால் ஒப்பற்ற ஒருத்தி என்பதாக பொருள் கொள்ள வேணும். ஆண்டாள் இப்படி பாடியிருக்கிறோம் இல்லையோ, ஒருத்தி மகனாய் பிறந்து, அதாவது தேவகி மகனாய் பிறந்து யசோதை மகனாய் வளர்ந்து என்று அப்படி சொல்லியிருக்கலாம் இல்லவா? என்ன குறைஞ்சிருக்க போகிறது அப்படின்னா, இவன் என்ன சொல்கிறான்? ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்து அப்படின்னு தனியாக சொல்லுவானேன் என்றால், ஆண்டாளுக்கு கண்ணனுடைய காலம் என்றைக்கோ துவாபர யுகாந்தரத்திலே அது நடந்தது. இப்பொழுது ஆண்டாள் இருப்பதோ இந்த கலியிலே இருக்கிறோம் அப்படின்னு மனசில் நினைக்கிறார். அந்த நினைவு இல்லாமல் அவள் என்ன பண்ணுறா? அனுகாரம் பண்ணிண்டு இப்போது இந்த இடமே ஆயர்பாடியாக தன்னுடைய சிறுமிகளோடெல்லாம் கூட இருப்பதாகவும் கண்ணனோடு இருப்பதாகவும் இவள் நினைவு பண்ணி கொண்டதுனாலே அப்போ என்ன ஆகுது? தேவகி யசோதை என்று சொல்லாமல் அதை மாதிரி ஏதாவது சொல்லிவிட்டால் உடனே இது யாராவது காதிலே கேட்டு அதை கம்சனுடைய தெரிவித்து விட்டால், இங்கு தான் வந்து பிறந்திருக்கிறான் என்பதை அவன் அறிந்து விட்டால் என்ன வம்பாய்விடுமே அப்படின்னு பயப்படுறாளாம். அன்றைக்கு எப்படி அந்த மாயாதேவி ஓரிடத்தில் பிறந்து ஓரிடத்தில் கண்ணன் வளர்கிறான் என்று அந்த தேவியை கூட்டமாகன்னா மறைமுகமாக சொல்லிவிட்டு போனாலோ, அதே மாதிரி இங்கு ஆண்டாள் கோஷ்டினர் அவர்களுக்குள்ளே ரகசியமாக, வெகு ரகசியமாக இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த இடத்திலே ஆண்டாள் கோஷ்டினர் வெகு ரகசியமாக ஒருவர் கலந்து பரிமாறிக்கிறார் போல மற்றவர்கள் காதிலே விழாதபடி கண்ணனுக்கு மட்டும் தெரியும்படி அதை உரைக்கிறார்களாம். நம்மாழ்வார் அருளி செய்த பாசுரத்தை இங்கே ஆண்டாள் நினைக்கிறாள். அவளுடைய கண்ணிலிருந்தும் கண்ணீர் வழிகிறதாம். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் அப்படின்னு கண்ணீர் விடுகிறார் நம்மாழ்வார். கிருஷ்ணாவதாரத்திலே தான் கண்ணீர் விடுகிறார் நம்மாழ்வார். ஏன்னா ஒரு ராஜாதி ராஜனாக புத்திர காமேஷ்டி பண்ணி பிறந்து தங்கத் தொட்டிலே மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே என்று படுத்து கொள்ளவில்லையே இந்த பிள்ளை கிருஷ்ணன். ரகசியமாகத்தானே வளர்த்தார்கள், ரகசியமானத்தானே தொட்டிலும் போட்டார்கள். அவன் பிறந்த நட்சத்திரமான ரோகிணியையும் நேராகச் சொல்லாமலே மறைமுகமாகத்தானே காட்டினார்கள். எப்படி? அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன் என்றுதானே காட்டுகிறார்கள். வழக்கை இடக்கை தெரியாத ஆயர்கள், அவர்களுக்கு அதுவே தெரியாத போது 10 வரை எண்ணக்கூடிய அந்த கணக்கு எங்கே புரியப் போகிறது? யார் எண்ணி பார்க்கப் போகிறார்கள் என்றுதானே அவள் மறைத்தாள் யசோதை அன்று தினம். அப்படியும் ஒரு ஆயர் சிறுமியான ஒரு பெண்மணியானவள் அற்புதமாக அவள் கணக்கை கேட்டு விடுகிறாள். கணக்கில் புலி போல எக்ஸப்ஷனலாக விளங்குபவள் அவள் கேட்டுவிட்டாள். அத்தத்தின் 10ஆம் நாள் என்றால் திருவோணம்தானே என்று. அவளிடம் உண்மையை சொல்லணும், புரிந்து கொண்டு விட்டாளே அவள் என்று இவளுக்கு யசோதைக்கு ஆதங்கம். அப்போதுதான் அவளிடம் உண்மையை சொல்கிறாள். ரிவர்ஸிலிருந்து பாரு, அத்தத்தின் 10ஆம் நாள் கீழ்ப்புறமாக பாரு என்று. அந்த கட்சிக்கார பெண்மணி அவள் நன்றாக புரிந்து கொண்டு விட்டாள். ரோகிணி அவனுடைய நட்சத்திரம் என்றதை அறிந்து கொண்டு விட்டாள். வாய்மூடி மௌனியாக அங்கிருந்து செல்கிறாள் ஆச்சரியப்பட்டு கொண்டே. ஒரு குழந்தை பூமியிலே வந்து பிறக்கிறது. அது பிறக்கச்சேவே அதற்கு எத்தனை இடர்பாடுகள். பொதுவாக சொல்லுவார்கள் சிலர், பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் எல்லாரும் ராமாவதாரத்திலே தான் கஷ்டம், கிருஷ்ணாவதாரம் சுகஜீவி அப்படின்னு சொல்லுவா பொதுவாக. ஆனால் ராமவனின் பிறப்பானது சொகுசாக அன்றோ அமைந்திருந்தது அரண்மனையிலே, திருமாளிகையிலே. ஆனால் கிருஷ்ணனுடைய தாயும் தந்தையுமோ
ஒரு கை விலங்குடனே கால் விலங்குகளுடனே அந்த கிடைக்கிறார்களே, அந்த பிறக்கிற சமயத்திலே பிறந்தது என்னவோ அட்டமி இரவியிலே சிறைச்சாலையிலே வேறு, அது வேறு பாவம். பிறந்த அந்த சமயத்திலேயே அந்த நேரத்திலேயே தன்னுடைய அகட்டித்த கட்டணா சாமர்த்தியங்களெல்லாம் காட்ட வேண்டியிருந்ததே அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை எப்படியாவது சுகப்பட்டால் போரும் என்றுதானே அன்று வசுதேவர் அந்த குழந்தை சொல்லியபடியே அந்த குழந்தையை தூக்கி கொண்டு நதியை கடந்து அந்த ஆயர்பாடியிலே கொண்டு விட்டுவிட்டால் அது எப்படியாவது மறைந்து வளரட்டும் என்ற ஒரு ஆதங்கத்திலே தானே. நாளைக்கு அது ஒரு பிள்ளை என்று வளர்ந்தால் போரும் என்ற பெரும் ஏக்கம் அவர்களுக்கு. அங்கேயும் அல்லவா அதற்கு அந்த குழந்தைக்கு அடுக்கடுக்கான சோதனைகள். ஆசைப்பட்டது ஒரு வெண்ணெய்க்கு. அற்பமான அந்த ஒரு வெண்ணெயை எடுத்து சாப்பிட போக அது உடனே வெண்ணெயை திருடினாய், பக்கத்து வீட்டிலே களவு செய்தாய், வெண்ணெயை திண்டா என்று யசோதையை மத்தினாலே அந்த குழந்தை. அது மட்டுமில்லை, ஒரு உரலிலே வேறு கட்டிவிட்டாள். இப்படியெல்லாம் அந்த குழந்தையை பாழாய்ப்படுத்தி விட்டார்களே. இதையெல்லாம் ராத்திரியில் பிறந்த குழந்தை, அந்த குழந்தை கண்ணன் சமாளித்து விட்டது அதனுடைய சாமர்த்தியத்தினாலே. கம்சன் அனுப்பி வைத்த ராட்சர்கள் அத்தனை பேரையும் மாய்த்தது ஒரு புன்சிரிப்பாலே. வெகு லாவகமாக கானகம் சென்று திரிந்து தன்னுடைய கற்று எருமைகளையும் ஆக்களையும் பசுக்களையும் எல்லாம் மேய்த்து வந்தது. காளியன் தலையிலே ஏறி குதித்தது. கோவர்தன மலையை குன்றாக குடைபிடித்தது. அப்படி பண்ணி ஊரை காப்பாற்றியது. காட்டு தீயையெல்லாம் அணைத்து பொசுக்கியது. அடுத்ததாக இந்திரனிடமிருந்து மாடுகளையெல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்தது. ஆக இப்படி அந்த குழந்தையானது தன்னுடைய 10 வயசுக்குள்ளேயே உழைத்துத்தான் அந்த வெண்ணெயை தின்றது. சாதாரணமாக சோம்பேறியாக அது தின்னவில்லை. இப்படி பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் இந்த குழந்தை கஷ்டப்பட்டதே என்று நினைத்தாராம் நம்மாழ்வார். அங்கே மூர்ச்சையாகி விழுந்து விடுகிறார். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து என்று நினைக்கிறார். மூர்ச்சையாகி விழுகிறார். அங்கே மேன்மை தாங்கிய பகவான் கண்ணன் இவ்வளவு எளிமையாக தன்னை இறக்க விட்டு கொண்டு கஷ்டப்படுகிறாரே என்று அவருடைய உள்ளம் நோகிறதாம். கண்ணீர் விட்டு அழுகிறார். இப்படி அந்த குழந்தை பிறந்த போதுமுற்றுதான் என்று இல்லை, அது பெரிதாக வளர்ந்து துவாரகாதீசனாக ஆன பிறகும் அங்கேயாவது சௌக்கியமாக இருந்ததா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. அந்த பாண்டவர்களுக்கு தூது போய் கொண்டிருந்தது. அந்த பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனனுக்கு தேரோட்டி கொண்டு சென்றது. பாண்டவர்கள் ஐவருக்கும் ஒரு மனைவியாக ஆகி நின்ற அந்த திரௌபதி அவளுடைய ஆபத்து காலத்திலே துவாரகாதீசா கோவிந்தா புண்டரீகாட்சா என்று வேண்ட அவள் இரு கைகளையும் வேண்டி நின்றபோது புடவையெல்லாம் சுரந்தது. இப்படி ஊருக்கு உழைப்பதற்கென்றே இந்த பிள்ளையை பெற்றாள் தேவகி, இந்த பிள்ளையை வளர்த்தாள் யசோதை என்று இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் ஆண்டாள் கோஷ்டினருக்கு க்ஷணகாலமாக அவர்கள் மனத்திலே தோன்றுகிறதாம். அப்படியே வரிசையாக ஒரு நிமிட நேரத்தில் வந்து போகிறதாம். அதையெல்லாம் மனசுக்குள்ளே செய்து சொல்லி பார்க்கிறார்கள். இந்த குழந்தை கண்ணன் தனக்கு என்று ஒரு க்ஷேமத்தை தேடிக்கொண்டதா? இல்லையே. இப்படி யோகக்ஷேமம் வகாம்யகம் என்று தன் தலையில் கட்டிக்கொண்டல்லவோ தெரிகிறான் இந்த கிருஷ்ணன். மேலும் சத்ராஜித் என்றவன் கொலை சொல்கிறான். தன்னிடமிருந்த சிமந்தக மணியை கண்ணன் திருடிக்கொண்டு போய்விட்டான் என்று வேறு. பிருந்தாவனத்திலே சுகஜீவனம் பண்ணலாம் என்று போனால் அங்கேயும் அவனால் அந்த சுகஜீவனம் நடத்த முடிகிறதா என்ன? ஏற்பாடிலே கண்ணன் வளர்கிறான் என்பதை அறிந்து கொண்ட கம்சன் படுத்துகிறானே. அதனால் அந்த பிருந்தாவனத்தையும் விட்டு வெளியே வருகிறான் கண்ணன். தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே. ஆயர்பாடியிலே மற்ற எல்லோருக்கும் குளிர்ந்திருக்கும் பெருமாள் இந்த கம்சனுக்கு மற்றிலும் நெருப்பாம். எல்லோருக்கும் வயிறு குளிர்கிறது அவனை நினைத்தாலேயே. ஆனால் அவனை நினைத்தாலேயே இந்த கம்சனுக்கு மட்டிலும் வயிற்றை எரிகிறதாம். இதையெல்லாம் சொல்லி ஆண்டாள் கோஷ்டினர் சொல்கிறார்கள், நாங்கள் யாசித்து வந்திருக்கிறோம், உன்னிடம் யாசித்து பெற வேண்டும். எதை?
சாதாரண ஒரு விஷயத்தான், கைங்கரியத்தை பெற வேண்டும். பாக்கியெல்லாம் நாங்கள்லாம் கேட்கக்கூடாது. என்னிடம் பணம், பொருள், ஆஸ்தி இதெல்லாம் கூடவே கூடாது. இதையெல்லாம் கேட்டோமானால் அது அர்த்தார்த்தி பக்தி ஆகிவிடுகிறது. ஏன் பிரார்த்தனையும் கூட பண்ணக்கூடாது. அது பண்ணிவிட்டால் காமியார்த்த பக்தி. அப்படி பிரார்த்தனையே பண்ணக்கூடாது என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் கண்ணனிடம் பிரார்த்திக்கத்தானே வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுகிறது இல்லையா? இது மட்டும் பிரார்த்தனை இல்லையா என்றால் கைங்கரியத்தை பகவானிடம் கேட்டுத்தான் பெற வேண்டும். கண்ணா, உனக்கு நான் கைங்கரியம் பண்ணுறேன் அப்படின்னு அர்ச்சித்தோமானால் அது காமியார்த்தமாகாது. உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று பிரார்த்திக்கப் போகிறார்கள் இவர்கள். இதையே தான் இங்கே சொல்கிறார்கள். அருத்தித்து நாம் வந்தோம், உன்னிடத்திலே யாம் யாசிக்கிறோம். என்ன யாசிக்கிறோம் என்றால் உன்னுடைய கைங்கரியத்தையே யாசிக்கிறோம். பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகம் யாம் பாடி என்கிறார்கள். திருத்தக்க செல்வமும் சேவகம்னா சேவகமே கைங்கரியம், கைங்கரியமே ஸ்ரீஹி. அதனால் திரு என்றால் ஸ்ரீ இல்லையா? திருத்தக்க சேவகம் கைங்கரியம் கிடைத்துவிட்டாலேயே, பகவான் கிங்கரன் என்று பார்த்தாலேயே ஒரு சக்கரவர்த்தியாட்டம் இருப்பானாம். வேலைக்காரன் என்று சொல்கிறார்கள். எப்படி அது? வேலைக்காரன் என்றாலேயே அழித்து கொண்டுதானே நின்று கொண்டிருப்பான். அப்படி இல்லை, பகவத் கிங்கரன் என்று சொன்னாலேயே சக்கரவர்த்தி மாதிரி நின்று கொண்டிருக்கிறானாம். உற்சாகமாக இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான். அடுத்த கைங்கரியம் என்ன, கிம் கைங்கரியம் என்று இருப்பவன் அவன். இப்படிப்பட்ட இந்த கைங்கரியத்திற்கு கண்ணா நீ அனுமதித்து விட்டாயானால் எங்களுடைய வருத்தமெல்லாம் தீர்ந்து மகிழ்வு எங்களுக்கு ஏற்படும். வேறு என்ன துக்கம் இருக்கிறது? ஏன்னா ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீகாதி இந்த பாபத்திரயங்கள்னு சொல்வாளே, இந்த 3 பாபத்திரயங்களும் ஹரிபக்தனுக்கு கிடையாது அப்படின்னு பாகவதத்திலே அந்த ஹரிபக்தி எங்களுக்கெல்லாம் வந்துவிட்டது. அதை காட்டினார்கள் பாகவதத்திலே. அது வந்துவிட்டது, நிரம்பிவிட்டது என்று முடிக்கிறார்கள். பகவானுக்கு ஆட்பட்டிருப்பதை காட்டிலும் ஒரு ஆனந்தம், வேறு ஒரு ஆனந்தம் இல்லாததினாலே தான் உபனிஷத்தும் சொல்கிறது ஆனந்தோ பவதி என்று. ஏன்னா கண்ணன்தான் ரசம். கிருஷ்ண கைங்கரிய ரசத்தை நாங்கள் பெறுவோம், அத்தகைய ஆனந்திகனாக நாங்கள் ஆவோம் என்று கண்ணனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த ஆண்டாள் கோஷ்டியினர் என்று சொல்லி இப்பாசுரத்தை நிறைவு செய்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் ஆச்சாரிய திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ரம்மஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.